சிவாஜி கணேசன் பாத்துக்கிறியா? ஆமா. இங்கதான் வந்துக்கிறாரு. என்ன மர்மமா சொல்லிட்டு இருக்கான் என்னன்னு தெரியல. நீயே பெருமையா பேசிக்கிறதா? இல்ல சாமி, உன்னதான் சாமி சொன்னேன். ஓஹோ, எப்ப பார்த்தாலும் சோகமா இருந்தாலும் சரி, நல்லா சந்தோஷமா இருந்தாலும் சரி, அந்த மூஞ்சில அந்த சிரிப்பு கலர் இருக்கு இல்லையா, ஒரே மாதிரி தான் இருக்குமே. ஆமா. சீரான நிறைந்திருக்கும் தெய்வச்சபை புண்ணிய சபை உங்களாக சத்யா பிரம்மா வைசியர் சூசரர் இப்படி சொல்லக்கூடிய நான்கில மக்களும் சரியாக சொல்ந்திருக்கார்கள். இங்கனும் நம் நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிகர் மக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவாடு நமது வணக்கத்தை தெரிவித்துக் அருள்மிகு பச்சைமனுடைய பண்டிகையை முன்னிட்டு இதனை சேர்ந்த பங்கும் பங்காளிகள் சொந்த பந்தங்கள் உறவுமுறை மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவர்களுக்கும் அந்த அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்நாடகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். இதற்காக அல்லும் பகலும் அறுபாடுபட்டு இரவு பகல் என்று பாராமல் தன் தொழிலையும் பொருட்படுத்தாமல் இந்நாடகத்துக்கு ஏற்பாடு செய்த பெரியோர்களும் நல்ல உள்ளத்தோடு நல்ல ஆதரவு தந்த அனைத்து பொதுமக்களும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டுமாய் எல்லாம் வல்ல உலக நாயகியாக விளங்கும் அன்னை பராசக்தி பச்சையம்மனை இச்சபை சார்பாக நாமும் பிரார்த்திப்போம். அதாவது புராணங்களோ முன்னோர்கள் எழுதினாங்க 18 புராணங்கள். அதுல 18 புராணத்துல சிவபுராணம், கந்த புராணம், 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 கந்த புராணம் இப்படி 18 புராணங்களை எழுதி வச்சாங்க பெரியோர்கள். அதுல இந்த வன்னிய ராஜாக்களுக்கு என்று ஒரு புராணமும் மற்றவங்களுக்கு எல்லாம் வரலாறுன்னு இருக்கும், கதைன்னு இருக்கும். ஆனா வன்னிய ராஜாக்களுக்கு மட்டும் வன்னிய புராணம் என்று அக்காலத்திலே அந்த காலத்துல அக்காலத்திலே எனக்கு ஞாபகம் அதனால பெரியவங்க அந்த காலத்திலேயே எழுதி வச்சிருக்காங்க வன்னிய ராஜாக்களுக்கு என்று ஒரு புராணம். அதனால வன்னிய புராணத்திலே அதாவது 2ஆம் பகுதி முற்பகுதியில உத்திரவன்னியனுக்கும் மந்திரமாலைக்கும் திருமணம் செய்ததோடு முற்பகுதி நாடகம் முடிவுற்றது. 2வது பகுதி இதுக்கு மேல 4 வன்னிய ராஜாக்கள் பிறந்து அதுக்கு மேல மாதாவியோடு யுத்தம் செய்யற வரைக்கும் 2ஆம் பாகம். ஒரு வன்னியும் பிறந்து என்னால தாங்க முடியல. அப்படியா? 4 பேர் பிறந்தாதான் என் கெரியர். பிறந்ததே சண்டைக்குன்னு பிறந்தவன்டா. சண்டைக்குன்னு பிறந்தாங்க பேக்கிறதுக்கு கிளம்பி புண்ணிய சபை முன்பதாக உன்னையும் சரி என்னையும் சரி இதற்கு முன் வந்த கலைஞர்களையும் இனி வர இருக்கும் கலைஞர்களையும் கௌரவப்படுத்திய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவோடு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்ன 40 வருஷம் இருக்கும். 40 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் இருக்கும். முதல்ல அதாவது நோட்டீஸ் பப்ளிக் பண்ணி அதாவது வடக்க மாதவாதியாரு செட்டிபிட்டி சின்னவரு கணேசன்மை அதாவது பிராந்தி கடை மாதேசு ஆறுமண்ணை அதெல்லாம் நானும் ஒருத்தன். ஆமா இப்படி அனைவர்களையும் கொண்டுட்டு வந்து முதல்ல செட்டுக்கு ஒருத்தரா கர்ணஞ்சண்டை நாடகம் நடத்துற இடம் இந்த இடம். ஆமா அதுல ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா எனது அருமை நண்பர் இதுக்கெல்லாம் அரும்பாடுபட்டு அன்னைக்கே ஒவ்வொருத்தரையும் கொண்டுட்டு வந்து சேர்த்தா பெரிய பாடு கொண்டுட்டு வந்து சேர்த்தி இந்த நாடகத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சாரு. அதன் பிறகு எத்தனையோ நாடகம் பிரபலியமா நடக்குது. ஆனா அப்படியாப்பட்ட அருமை நண்பர் என் நண்பர் முருகன் நம்மையெல்லாம் விட்டு இயற்கை எழுதிட்டார். ஆமா அவர் இல்லைங்கிறது ஒரு வருத்தம். அதை விட இந்த புண்ணிய பூமியானது அதாவது என்னை இந்த மண்ணுலகத்துல ஒரு கலைஞனா ஒரு மண்ணா கிடந்த எண்ணெய் கை காலு உருவம் கண்ணு மூக்கெல்லாம் வச்சு உருவமாக்கியவர் எங்க ஆஷா பச்சமுத்து மாமா அவர்கள். பச்சமுத்தையா. ஆமா அவரும் எல்லாம் வல்ல இறைவனடி சேர இந்த சபை சார்பாக நானும் அவரை ஆண்டவனே பிரார்த்திப்போம். இருந்தாலும் இந்த வன்னிய புராணம் 2ஆம் பகுதி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நாம நடத்த வந்திருக்கோம். இந்நாடகத்துக்காக அதாவது நம்முடைய அழைப்பையும் ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அதாவது அருமை நண்பர்கள் அதாவது நம்ம ராஜமாணிக்கம் இன்னும் நம்ம செட்டுவாதியார் முத்துராஜ் செல்லப்பாய் மற்றும் ஏனைய நண்பர்கள் அனைவர்களுக்கும் எங்க இந்த சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் இந்த வன்னிய புராணத்திலே நான் தர்பார் விஷயமாக வந்திருக்கும் போது என்னை யாரென்று கவனித்தார்? அப்படியா? அறிக்கை செய்கிறேன். கவனிக்கிறோம். பள்ளிக்கூடத்துல 4 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். ஒன்னாவதுல 4 வருஷம் படிச்சு அதனாலதான் கணக்கு கரெக்டா வச்சிருக்கேன். சாமி டீச்சர் விட்டுட்டு போறதுக்கு மனுஷன் இல்ல. ஒன்ன விட்டுட்டு போறதுக்கு டீச்சருக்கு மனுஷன் இல்லையா இல்ல உனக்கு இல்லையா? எனக்கு மனுஷன் வரல சாமி. ஜெகந்தடிலே 108 அவதாரங்கள். அப்படி அவதார புருஷனாகிய என்னுடைய வேறோ கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகந்தனிலே நான் எடுத்த அவதாரங்களோ 10 அவதாரங்கள். இறைதா யுகத்துல 6 அவதாரங்களை எடுத்து முடித்தேன். என்ன அவதாரம்? மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மன், வாமனன், பரசுராமன்.
இப்படி சொல்லக்கூடிய 6 அவதாரங்களை திரைநாயகத்துல எடுத்து முடித்தேன். திரைநாயகத்துல ஒரே ஒரு அவதாரம் ராம அவதாரம். ஓ, ராம அவதாரங்கள். துவாபரிகத்துல பலராம அவதாரம் 8வது அவதாரம், 8வது அவதாரம் பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரமோ 9வது அவதாரம். நாளை பிறக்கும் கலியுகத்துல இருக்க போறது கல்கி அவதாரம் 10வது அவதாரம். 10வது அவதாரம். இருந்தாலும் இந்த துவாபரிகத்திலே நான் கண்ணனாக பிறந்திருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு தாய் யார் தெரியுமா? எனக்கு மூத்திரம் நான் போயிட்டு வரேன். சொன்னேன் யாருக்கும் மூத்திரம் வெளியே போயிட்டு வாங்கல சொல்லலையா? நீ மட்டும் என்ன விட்டு நான் வர்றதுக்கு இல்ல. சக்கரவர்த்தி பிடிச்ச மாதிரி பாதசனியாட ஜெங்கிலே தான் சுத்தணும். ஜென்மசனியான உங்களே தான் சுத்தி இருக்கணும். இந்த துவாபரிகத்திலே எனக்கு தந்தையோ வசுதேவன், தாயோ தேவகி ரோகிணி. இப்படியா என் தாயிலிருந்து எனக்கு நான் 8ஆம் போர்க்கண்ணனாக பிறந்தேன். எட்டி வச்சோடு குட்டிச்சு வருவாங்களா? எட்டி வச்ச ஊடலாம் குட்டிச்சவர் ஆவறதுன்னா என்னடா ஆவறது? ஆமா சாமி, சிமெண்ட் கோட்டு கட்டினாலும் அது எட்டி வச்ச குட்டிச்சு வரதான் போகுது. அப்படி இல்லப்பா. இருந்தா நான் ஆனது கொஞ்ச நேரம் மூச்சியா இருக்குண்ணா. இருந்தா அதாவது பெரியவங்க சொன்ன சொல்ல இன்னைக்கும் பொய்யாவதும் இல்ல. 8ஆம் போர் ஆண் குழந்தையா பிறந்துட்டா தாய் மாமா வீட்டு பற்றக்கல்லும் சொந்தம் இல்லையா அவனுக்கு? பற்றக்கல்லும் சொந்தம் இல்ல. நீ எத்தனாம் போரு? நானா? நான் 8ஆம் போர் சாமி. மாமன் நல்லா இருக்கிறானா? மாமன் சேர்த்து போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? அதான் கேட்டேன். உரந்தான் மாமனை கொண்டு விட்டான். அப்படியா? இருந்தாலும் இந்த யுகத்துல நான் எதுக்காக இந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்தேன்? பூமியினுடைய சுமை குறைப்பதற்காக எடுத்த அவதாரமே இந்த கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம். ஆமா. சரி. இருந்தாலும் இன்று என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? மாதவா, ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபிசூரனானவன் சிவனிடம் கடூரமான தவம் செய்து வரம் பெற்றார். வாதாபிசூரனாகப்பட்டவர். ஆமா. சரி. அப்படி வரம் பெற்ற காரணத்தினால தேவதேவர்களை அனைவர்களையும் கொண்டு போய் ரத்னாபுரியில அடிமையாக்கினார். சிறையில் போட்டு விட்டார். சிவன் சக்தியை தவிர திக்குப்பாளர்கள் முதல அனைவரையும் கொண்டு போய் அடிமையாக்கினான். வாதாபிசூரன் அங்க என்ன வேலை கொடுத்தா தெரியுமா? என்ன வேலை சாமி? எனக்கு மாமிசம்னா அறவே பிடிக்காது. மாமிச கறி எனக்கு தான் அந்த வேலையை கொடுத்தா மாமிசம் வறுத்துட்டு வந்து கொடுக்கணும்டாங்க. யாஜாமி வறுத்து வறுத்து இப்படி இழைச்சி போய் கேட்டுங்க சாமி. என்னடா செய்யறது? தேவர்கள் எல்லாம் அசுரர்களுக்கு அடிமை வேலை செய்யணும். தேவ மங்கைகள் எல்லாம் அசுர பெண்களுக்கு தொண்டு வேலை செய்யணும். தொண்டு செய்ய வேண்டும். இப்படியாக கொண்டு போய் ரத்னாபுரியை அடிமைப்படுத்தி இம்சை செய்தான் வாதாபியானவர். அதன் பிறகு தேவர்கள் எல்லாம் யோசித்தோம், இந்த வாதாபியை கொள்வதாக இருந்தா நம்மால் ஆகாது. சிவன் எப்படிப்பட்ட வரம் கொடுத்தாரோ நமக்கும் தெரியாது. அதனால பொய்யான வடிவத்தை நாங்க ரத்னாபுரியில வைத்து அசுர படைகள் எல்லாம் மூதேவியினுடைய அனுகிரகத்தினால என்ன நித்திரை ஆயிட்டாங்க. ஆமா. பொய்யான வடிவத்தை ரத்னாபுரியில விட்டு மெய்யான வடிவத்தோடு சிவனை சந்திச்சு எப்படிப்பட்ட வரம் கொடுத்தீர்கள் என்ன காரணம் என்று கேட்டோம். அப்போ சிவபெருமான் சொன்னார்,
அவனை வெல்வதாக இருந்தால் ஒரு மானிட யோனி வழியாக பிறந்தவன் யாரும் கொள்ள முடியாது. நடக்கிற காரியமா? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பிறக்கிறத கொல்ல முடியாது. ஆமா, அதுவும் இல்லாம அவன் உடலிலே இருந்து ஒரு துளிர உதிரமானது பூமியில சிந்தினாலும் அவன் போல ஆயிரக்கணக்கான அசுரபடைகள் உண்டாகும். 1000 அசுராதிகள். அதை மட்டுமா கொடுத்ததோடு விட்டாரு, தேவதச்சனாகிய மயனை வரவழைத்து கோட்டை பார்க்கடல் மத்தியில கட்டி கொடு அப்படின்னு தேவதச்சனுக்கு உத்தரவு போட்டாராம் சிவபெருமான். அதோடு மட்டுமல்ல, அந்த தேவதச்சனுடைய மகளாகிய சொக்கக்கண்ணி என்ற பெண்ணையும் அந்த மாதாவுக்கு திருமணம் செய்து கொடுக்க சொல்லி சிவபெருமானுடைய உத்தரவு. இதன்படியே எல்லாம் செய்து முடித்ததுனாலதான் அரியதோர் வரம் பெற்ற காரணத்தினால தேவரை எல்லாம் அடிமையாக்கினான் மாதாவி. அதன் பிறகு தப்பித்து வந்த நாங்கள் சிவபெருமான் இதையெல்லாம் சொன்ன உடனே என்ன செய்தோம்? இமயமலை சாரல், ஆமா, சம்புகேசரை அடுத்து அங்கே வன்னிமர சோலையில எரியும் தீயில சிவபெருமானவர் தன்னுடைய நெற்றி வேர்வையை அகதியாக கொடுக்க, நெற்றி வேர்வதா அகதி, சிவபெருமான் அகதி கொடுக்க சக்தியானவள் கூந்தலிலே அணிந்திருந்த செங்கலடி மலரை அதற்கு கொடுத்தார். அதுதான் தாயினுடைய கருவறை. ஆமா, சிவபெருமான் கொடுத்த நெற்றி வேர்வதான் அதனுடைய விந்தாச்சரம். ஆமா, இப்படி அந்த எரியுந்தியிலே வன்னிமர சோலையில பங்குனி மாதம் 17ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்துல அகோரமான ஒரு வீரத்தோடு அழகிலே மன்மதனுக்கு நிகரான ஒரு வீரபுருஷன் பிறந்தான். ஆனா அவன் எப்படி இருந்தான்? நெருப்பிலிருந்து வரும்போது 18 விருது 32 ஆயுதங்களோடு வெள்ளை குதிரை மீது எரிய நெய்யில இருந்து தேவர்களை எல்லாம் மண்டிட்டு வணங்கியவாறே வந்தான். அப்ப தேவருடைய கண்ணுகளா எப்படி தெரிஞ்சது? ஒரு குகையில இருந்து ஒரு சிங்கம் வெளிப்பட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு கற்சனையா சிங்கம் வர்ற மாதிரி தெரிஞ்சுதான். தேவர்கள் எல்லாம் திசை தெரியாம ஓடி மறைஞ்சிட்டாங்க. ஆமா, அதன் பிறகு அந்த வீர புருஷனை சமாதானம் செய்து அவனுக்கு வீரவன்னியன், அதாவது பங்குனி மாதம் 17ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தனால அவனுக்கு உத்திரவன்னியன் என்று பெயர் சூட்டினார்கள் தேவர்கள். உத்திரவன்னியர். ஆமா, அதன் பிறகு இந்திரன் மகளாகிய மந்திரமாலையை திருமணம் செய்து வச்சீங்க. இப்போ தெய்வலோகத்துல மந்திரமாலையோ வன்னிய ராஜாவோ அங்க இருக்காங்க. அதனால இதற்கு மேல அசுரர்களை கொள்வதற்காக என்ன வழி செய்யலாம், எப்படி வீரவன்னிய ராஜாவை யுத்தத்துக்கு அனுப்புவது அப்படி என்று தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து யோசித்து ஒரு முடிவெடுக்கணும். அதனால் சிவனையோ சக்தி மற்றும் உள்ள தேவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். புறப்பட போகலாம். Bye.
அந்த கண்ணபெருமானுடைய பாதத்திற்கு அநேக கோடி வந்தனை செய்தேன். என்னுடைய நிலவலை மனிதபடியா நல்லா நல்லா எடுத்து சொல்லுமா அந்த வாக்குறீங்க. நல்லா எடுத்து சொல்லுவாங்க. அப்படி பேசுறது உனக்கே நல்லா இருக்குதா? என்னப்பா வந்ததே கமந்து வருது தூங்குறாங்கப்பா. அப்பா என்னுடைய வானத மனிதபடியா வானுள்ளளவும் வையக உள்ளளவும் சந்திரன் சூரியன் உள்ளளவும் வன்னிய ராஜாக்கள் பேரும் புகழும் கீர்த்தியோடு பல்லாண்டு பல்லாண்டு நீடூழி வாழ்க. உங்கள் ஆசீர்வாதம் இன்று மட்டுமல்ல என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவனே. அதாவது மகன் பல்லாண்டு பல்லாண்டு வாழையாக வாழ கடவுது என்று ஆசீர்வாதம் செய்கிறாய் அண்ணா. இருந்தாலும் நரக ரத்னாபுரி ஒத்தி ஆண்டவர் கூடிய வாதாபு சூடுமை வெல்வதற்கும் கொள்வதற்கும் பலி செய்ய வேண்டும். அனைவற்று பேரும் ஒன்றா சேர்ந்தோம். சந்திகேசர் முன்னே துணை கொண்டு மகனையும் பிறக்க வச்சு வன்னியன் என்று பெயர் வச்சு வன்னியாபுரத்துக்கு அரசனாகிட்டோம். ஏன்னா இதுக்கு மேல அந்த வாதாபி வெல்வதற்கு எப்படி அவனுக்கு என்ன முடிவு செய்வது? இப்படியே இருந்தா தேவர்கள் விடுதலை பெறுவது எப்படி? அம்மா நீ என்னமோ ஒரு குறை சொன்னி என்னது? சண்டைக்கா போங்க இல்ல எதுக்கா போங்க? என்ன கல்யாணம் பண்ணி வந்துட்டு சும்மா அடிபடுறியா? நல்லா இருக்குதா? இல்லம்மா துணிதான் போட்டுக்கிறான். அம்மா ஐயோ போய போய அலுப்புனே அந்த நிலையில கட்ட வச்சீங்க. அம்மா அப்படி என்னைக்காத கொஞ்ச நேரம் கம்முனு என்னத்த கம்முனு இருக்கிறது போனி வன்னிய ராஜாக்கள் எனக்காக பிறக்க செய்தாங்க. ஆமா தேவர்களுடைய இடுக்கத்தை தீர்ப்பாக்காக சரி 33 கோடி தேவர்களும் திக்குப்பாளர் முதல் அனைவருமே அசுரங்கையில பிடிபட்டு இருக்கோம். இன்னும் ஒருவனுடைய சுகத்தை பார்த்தா ஆனா இத்தனை தேவருடைய எதுக்கு என்ன கட்டி வச்சீங்க? அம்மா நான் பாட்டு கம்பெனி அக்கவுண்ட்ல திரும்பல. நீ என்ன பேசுவதை பார்த்தா மகபக்கமா மாதிரி தெரியுது. ஆமா இருந்தா அங்க வச்சுற மாதிரி தெரியுது. அதுக்கிட்டு தான்மா பேசி ஆகணும். ஆமாப்பா அம்மா சொல்லுப்பா கொஞ்சமாச்சும். நீ கவலைப்படாதம்மா. அந்த கமந்து படுறாம்மா. ஐயா பீ கொலைய வச்சு அடிக்கிறதியா? அண்ணா ஆனா பேசுவதற்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன முடிவு செய்வது? என்ன வழி செய்வது? என்ன வழி? உன்னை கேட்பதற்காக உன்னை அளித்தோம். பொய்யான உருவத்தை அங்கே விட்டு விட்டு வந்து எத்தனை காலம் வாழ்வது? அதனால அந்த அசுரனுக்கு அடிமையாக தேவர்கள் என்று புண்ணியம் இல்ல. அகங்கொண்ட அசுரனை அழிப்பதற்காக நான் செல்கிறேன். இல்லை என்றால் அதுக்கு என்ன வழி செய்யலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள். பன்னியராஜா சாமி உன்னுடைய அதாவது கோபம் நியாயமானதுதான். சரி இருந்தாலும் ஒரு நாயை கொள்வதாக இருந்தாலும் சட்டப்படி அதை குற்றம் தெரிஞ்சுதான் அதை கொள்ளணுமா? சரி அதனால் அவன் அசுரனாக இருந்தாலும் பெற்ற வரத்தினால தேவர்களை அடிமையாக்கிட்டான். ஆனா கங்கையும் 3 புலன்னு சொல்லி இருக்காங்க. நாம என்ன செய்யணும்? முதல்ல அவன் நமக்கு சமாதானத்துக்கு வர்றானா இல்லைக்கு சண்டைக்கு தயாரா இருக்கானா? ஆமாண்ணா அதாவது எதிரியா இருந்தாலும் அவன் மண்ணை எதுக்கு சண்டைக்கு தயாரா இல்ல சமாதானத்துக்கு தயாரா என்று முன்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை போட்டுக்கிறது ஆமா பங்கப்படுத்துற நீ உன்னால வந்த வினைய பாத்தியா? ஒரு வேலைக்கு வந்து சண்டைக்கு போறது நான் சமாதானத்துக்கு வரணும். இது பங்கம் அல்லவா? அதனால முதலிலே ஒரு ஆளை தூது அனுப்ப ஏற்பாடு செய்யணும். சரி எதற்கு? அசூரங்கிட்ட அதாவது வன்னியராஜா உன்னோடு போர்கோலம் கொண்டு யுத்தத்துக்கு வர்றாங்க. நீ சண்டைக்கு தயாரா? அடிமையா இருக்கக்கூடிய தேவர்களை விட தயாரா? ஆமா இல்ல சமாதானமா வரியா? அப்படி என்று கேட்பதற்கு ஒரு ஆளை தூது அனுப்பணும். சமாதானமா இருந்தா தேவர்களை விடுதலை நிற்க வேண்டும். சண்டைக்கு வந்தா போர்க்குளத்துக்கு தயாராக வேண்டும். அப்படி அவன் போர்க்குளத்துக்கு தயாரமானா நாம இங்க இருந்து நாமளும் தயாராகணும்ல. ஆமா அதன் பிறகு யோசிப்போம். அதமா என்ன செய்யறாரு? அதன் பிறகு யோசிக்கலாம். யாரை அனுப்புவது? ஒரு ஆள் தூது அனுப்பணுமா? ஆமா யார் அனுப்புறது? மச்சானி அனுப்புடா. ஐயோ சாமி நான் போய் அவன் சிக்கிட்டு ஏற்கனவே குப்பு இருக்கிறான். மறுபடியும் என்ன கூப்ப சொல்ற நீ? யாரை தூதுவனாக அனுப்பினா சரியாக இருக்கும்? இதுக்கெல்லாம்
இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஆள். யாரு? திரிலோக சஞ்சாரி நாரதனே இதுக்கு சரியானவன். ஆமா. என்றுமே தேவருக்கு தூதுவனாக விளங்கக்கூடிய ஆமா. நாரத மகாமுனிவரை அனுப்பி விடலாம். தேவருக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பாலம் மாதிரி அவன் தான். ஆமா. அசுரர்களை அழிப்பதா இருந்தா முதல்ல அவன் தான் இதுக்கு தந்திரம் செய்வான். ஆமா. அதனால இதை கேட்டவன் நாரதனே அவனை முதல்ல தூதாக ரத்னாபுரி அனுப்பலாம். சரி, அமரு, நாரதனை அழைத்து வருகிறோம். உங்கள் வார்த்தையை வாக்கியமாகட்டும். அப்படியே நடக்கட்டும் சாமி. கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு ஏதாவது தூதன் உனக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கு. ரெடி ஆகி போச்சு போ. ஆனா கேள்வி இவனாகத்தானே பொன்னானப்பட்ட கடவுள் சிறுவந்த கண்ணனை அழித்து இதுக்கு என்ன வழி செய்வோம் அப்படி என்று சகல பேரும் ஒன்றா கேட்கும் போது அதான் நரக ரத்னாபுரி கொத்தி ஆண்டு வரக்கூடிய பாதாபிசூரு மீத சண்டைக்கு வரானா, சமாதானத்துக்கு வரானா. அதாவது இங்கிருந்து சண்டைக்கு போயிட்டான், அப்ப ஒண்ணுகிட்ட சமாதானத்துக்கு வரேன், அதான் தேவர்லான் விடுதலை செய்வேன் அப்படின்னா வன்னி தலை குமிஞ்சு விடும். வன்னி என்னைக்கு தலை குமிந்து வாழ்ந்தான் என்று பேரோட வாழக்கூடாது. வன்னியன் பிறந்தான் வாழையடி வாழையாக தலை நிமிந்துதான் வாழ வேண்டும் அப்படி என்பதற்காக அவன் மண்ணை சண்டைக்கு வரானா சமாதானத்துக்கு வரானா அப்படின்னு முன்ன தெரிஞ்சுக்க வேண்டும். அப்படி என்று தேவர்களுக்கும் அதாவது அரக்கர்களுக்கும் அதாவது பொதுவான ஆளு நாரதன் அவனை அழைத்து முன்ன தூதுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சகல பேரும் ஒன்றாக சேர்ந்து நாரதன் அழைக்க இப்பொழுது நாரத மகாமுனிவர் சபைநாடு வருகிறார். அவரால் என்னுடைய பேர் தான் திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் உண்மைதான். அப்படி நாரத மகாமுனிவர் இருந்தாலும் என்ன பெற்ற என் தாயார் யார், என் தந்தை யார் தெரிவிக்கிறேன்.
பெற்றால் திருலோக செஞ்சாரி. அப்படி இருந்தாலும் என் தாய் திருமுக பிரம்மச்சாரி வளர்ப்பு தாய் கலைவாணி. உண்மைதான். வளர்ப்பு தாய் கலைவாணிக்கும் சதுர்முக பிரம்மனுக்கும் பிறந்த என் திருலோக செஞ்சாரி நாரத மகாவீரராக இருந்தாலும் அவர் இருந்தாலும் அதெல்லாம் வருமானத்தம் என்று இதுல காலங்கள் கிடையாது. என்னுடைய வரலாறு எடுத்து வைத்தால் காலமே கிடையாது. இன்னும் 17 வாசங்குது. அதனால் இன்று தினம் எங்க செல்ல வேண்டும்? அந்த தேவாதி தேரன்லாம் இடுக்கு நேர்ந்து விட்டது. அந்த வாயாபிசுரப்பட்டவர் தியாரெல்லாம் கொண்டு போய் சிறை வைத்திருக்கிறான். அதனால் அந்த தியாரெல்லாம் அந்த மெய்ய பொய் உருவத்தை அங்கே வைத்து விட்டு மெய் உருவத்தினால என்ன அடிச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் ஒரு பத்திரிக்கார மாதிரி. எப்படி பத்திரிக்கை அங்கிருந்து தூது சொல்வது என்னுடைய வேலை. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் எனக்கு கலைகள் வேண்டும். அதனால் நான் என்னுடைய தாத்தா வாங்கிய அவரை போய் பார்க்க வேண்டும். நான் திருவோணத்தை சுற்றி வரும்பொழுது தங்களை அழைத்த காரணம் என் தாத்தா. நாரதா, தாத்தா ஒரு நொடியிலே திருப்புவனம் எல்லாம் சுத்தி வரக்கூடியவை. உண்மைதான். நாரதன் அறியாத விஷயமும் இல்ல, அறியாத குலமும் இல்லன்னு பெரியவங்க. இருந்தாலும் எதுக்குன்னு நாங்க சொன்னாதான் உனக்கு புரியுமா? இருந்தாலும் எனக்கு தங்களுக்கு என்னைக்குமே ஓட்டு வாங்கக்கூடிய ஆமா ஆமா. அதாவது அப்படி அதாவது அவ வயல இருந்து வந்துட்டா ஏதாவது ஒரு தவறு நடந்து போயிட்டா அந்த தவறு நம்ம மேல வந்துவிடுமே அப்படின்னு முன்னெச்சரிக்கையா நான் போய் ஏதாவது ஏடா குளமாக தீவெல்லாம் தெரிவித்து விட்டால் தங்களுக்கு மரியாதை இல்லை. போ மரியாதை ஆமா. அதனால தாங்கள் அழைத்தா இல்லவா? அதனாலதான் ஓடி ஓடி வந்தேன். கவலைப்படாது. உன்னை எதற்காக கூப்பிட்டு என்னத்துக்கு கூப்பிட்டுன்னு நாங்க தெளிவா சொல்றோம். கவனமா கேளு அண்ணா. சொல்லணும். சரி அந்த போய் தாத்தன் தனியா சொல்லுப்பா. அப்படியா என்று உன்னை அழைத்த சங்கதி என்ன தெரியுமா? தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தணும். யாரு வாதாபி அறிஞ்ச விஷயம். அவனிடமிருந்து தப்பித்து வந்து நாங்க தேவரெல்லாம் சம்புகேசரை எடுத்து பெருத்த ஒரு யாகம் செய்து அதுல உத்தரவன் ஒரு வீர புருஷனை பிறக்க செஞ்சிருக்கோம். யுத்தம் செய்வதற்காக தேவருக்கு வந்த இடுக்கணதற்காகவே இக்காரியம் செய்தோம். அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா? இப்பொழுது ரத்னாபுரி கோட்டைக்கு போகணும். ரத்னாபுரிக்கு கோட்டைக்கு போய் என்று தெரிவிக்கிறாங்க. குழாய் அதுக்கென்றே பிறந்தவன். அடி வாங்கறதுக்குனே நான் பிறந்தவன். ஆமா. நியாயமா தாத்தா குழாய் படிச்சு விடுவே தாத்தா. தூதாக செல்பவரை யாரும் இம்சை பண்ண மாட்டாங்க. அடிக்க மாட்டார்களா? ஆமா. நீ அப்படி ஏதாவது தொந்தரவு பண்ணானா தூதா வந்திருக்கப்பான்னு சொல்லு. அப்படியா? இதை சொல்ல மறந்துட்டீங்கன்னா அடி விடுவோம். சரி தாத்தா. இதை சொல்லாத விட்டுட்டு கொஞ்சம் ஊத்து நாரதம் தாத்தா. அதனால அந்த மாதாவியை பார்த்து அதாவது தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்திருக்க. தேவர்களை விட்டால் சமாதானம். இல்லையே தேவர்கள் அனைவர்களும் இப்படிப்பட்ட ஒரு வீரபுருஷனை எரியும் நீரை பிறக்க செஞ்சிருக்காங்க.
அவன் படைபட்டாளத்தோடு யுத்தத்துக்கு வர்றான். சண்டையா அல்லது சமாதானமா? ஆமா, இரண்டுல ஒண்ணு. ஆமா, தெரிஞ்சுட்டு வந்து நீ அங்க சொல்லணும். அப்படி ஆகிட்டு தங்களுடைய உத்தரவிட்டால் நான் அப்படியே செல்கிறேன்லவா. இன்னொரு விஷயம், இந்த வண்டியராஜாவினுடைய அருமை பெருமை எல்லாம் நீ பாதாவியிடம் எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்ல வேண்டுமா? ஆமா, இல்லை என்றால் அவன் படையெடுத்து வந்து விடுவானா? வருவான். அப்படியா? ஏன் தெரியுமா? ஒரு ஆழ விதை எத்தனை பெருசு இருக்குது? ஆளை விதை சிரிச்சாத்தான் இருக்கிறது. அதுல மரம் முளைச்சா எத்தனை பெரிய மரம் வருது? எத்தனை விதைகள் வருது? ஆயிரக்கணக்கான விழுதுகள், ஆயிரக்கணக்கான கிளைகள். அது போல வன்னிய ராஜாக்களுடைய படை ஆளா விதை மாதிரி. ஆனா அசூர படை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பனைமரத்துல எத்தனை பெரிய பழம் இருக்குது? பெருசா பழம் இருக்குது. அது முளைச்சா எத்தனை மரம் வருது? ஒண்ணுக்கு ஒரு மரம். அது மாதிரி அசூர படை. ஆனா வன்னிய ராஜாக்களுடைய படையோ ஆழ விதை மாதிரி. அப்படியா? ஆழம் விதை மாதிரி. அது முளைச்சிருச்சுன்னா ஆயிரக்கணக்கான இலைகள், ஆயிரக்கணக்கான விழுதுகள். அதனால அதான் நீ அழிக்க முடியாது. அதனால என்ன அனுப்புனாங்க, சண்டையா சமாதானமா அப்படின்னு கேட்டுவா. அப்படி ஆகுது. ஆனால் கேளுங்களே, இவ்விதமாகத்தானே நாரத மகாமுனிவர் அழைத்து அதான் சண்டைக்கு வந்தா சண்டை தயார் செய்ய வேண்டும். அதான் சமாதானம் என்றார். அதான் சமாதானம்னா அதான் சிறையில் இருக்கிறார்களே தேவர்கள், அதுல சிரம் இருக்க வேண்டும். சண்டையா சமாதானமா நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்து எங்கிட்ட சொல்லணும். சண்டைனா நாங்க போர்க்குளத்துக்கு தயாராக வேண்டும். சமாதானம் பண்ண வன்னியின் பிறந்தான் அதோடு இருக்க வேண்டும். அப்படி என்று முன்ன தெரிஞ்சுக்க வேண்டும். அப்படி என்று நாரதன் தூது அனுப்ப நாரதன் நடக்கிற அத்ராபுரி கோட்டைக்கு செல்கிறார். அச்சமயத்தில் யாரு கையிலும் சகலால் வரும். பெண்ணின் வயிற்றில் பிறந்தவும் கொல்லவும் கூடாது, வெல்லவும் கூடாது. அப்பேற்பட்ட வர்ண பிரசாதம் பெற்று வாதாபி சூரன் இப்பொழுது சபையான